வேலை நின்று விலகிக் கொண்ட தங்கவேலு தன் உதவியால் குமரேசனுடன் அன்றே சேலம் புறப்பட்டு போய்விட்டார். அங்கு தனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் நடத்திய டீக்கடையில் குமரேசனை தற்காலிகமாக வேலைக்கு அமர்த்திவிட்டு தாம் பிறந்து வளர்ந்த திருச்செங்கோட்டிற்கு புறப்பட்டார். சின்ன வயதிலேயே சட்டநாதன் வீட்டில் வேலைக்கு அமர்ந்து விட்டவர். பிறந்த ஊரை விட்டு வெளியேறி ஆண்டுகள் பல ஆகிவிட்டன. மனைவி போன பின்பு தனிக்கட்டையாகிவிட்ட அவருக்கு அங்கே தூரத்து உறவினர்கள் வீட்டில் அதிக நாட்கள் தங்கியிருக்க மனம் ஒப்பவில்லை. அர்த்தநாரீஸ்வரரை தரிசிச்சுட்டு போக வந்த என்று கேட்டவர்களுக்கு பதில் கொடுத்துவிட்டு கோவிலுக்கு சென்று கும்பிட்டதும் கிளம்பி விட்டார். சேலத்தில் தமது நண்பரின் டீ கடையில் அவருக்கு உதவி செய்து கொண்டு சில நாட்களை போக்கினார். ஆனாலும் இருப்பு கொள்ளவில்லை. இதற்குள் சின்ன எஜமான் பார்த்திபன் ஊரிலிருந்து திரும்பியிருப்பார். அந்த வெள்ளித்தட்டு விவகாரம் போலீசில் புகாராக பதிவாகிவிட்டால் ஒரு துரும்பை கூட தங்கவேலு தொடமாட்டார் என்பது மரகதத்தம்மாளுக்கு தெரியும். அவர்கள் வீட்டில் தவசி பிள்ளையாக வேலைக்கு அமர்ந்து சில நாட்கள் தான் ஆகியிருந்தது. அப்போது தங்கள் வீட்டு புழக்கடைக்கு பின்னால் ஓடிய காவிரியின் கிளையான பெரிய வாய்க்காலில் மூழ்கி குளித்து மகிழ்வது மரகதத்தின் வழக்கம். ஒரு நாள் விடியற்காலை குளிக்க போனவள் கணவர் வேலை நிமித்தம் பக்கத்து டவுனுக்கு கிளம்புகிறார் என உணர்ந்து அவசரமாக குளியலை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டால் சமையலை முடித்துவிட்டு காலார வாய்க்கால் கரை ஓரம் தினமும் தங்கவேலு சிறிது நேரம் நடப்பது வழக்கம். பிள்ளையார் கோவில் வரை நடந்துவிட்டு திரும்பியவர் தங்கள் வீட்டு இறங்குத்துறையை அணுகி முகத்தை கழுவிக்கொள்ள படிகளில் இறங்கினார். அதென்ன பலபலவென்று கண்ண பறிக்குதே என்று அதிசயித்தபடி ஓரமாக வளர்ந்து நின்ற மல்லிகை புதர் அருகே கிடந்ததை கையில் எடுத்த போது தேல் கொட்டிவிட்டது போன்ற அதிர்ச்சி. அது மரகதம்மாள் கழுத்திலே தினமும் அணியும் வைர முகப்பு வைத்த 3 கொத்து தங்கச்சங்கிலி. முகத்தை துண்டால் துடைத்து கொண்டு சங்கிலி மீது இருந்த மண்ணை போக்க அதை வாய்க்காலில் முக்கி எடுத்துக்கொண்டு படப்படக்கும் நெஞ்சோடு வீட்டுக்குள் ஓடி வந்தார். அம்மா என்று அவளது அறைக்கு முன் நின்று குரல் கொடுத்தார். உங்க கழுத்து செயினை எங்க கழட்டி வச்சிங்க? தங்கவேலு கேட்டதும் மரகதம் தன் கழுத்தை தடவி பார்த்துவிட்டு திகிலுடன் அலமாரியை திறந்து துழாவத் தொடங்கினாள். வாய்க்கால்ல குளிக்கிற போது கழட்டி மஞ்சள் உரைக்கும் கல்லாடிய மல்லிகை புதர்கிட்ட வச்சுட்டு வந்துட்டீங்க, இந்தாங்க என்று நகையை கொடுத்தார். தங்கவேலு, நீ ரொம்ப நல்லவனப்பா, ஐயாவுக்கு தெரிஞ்சா உன் நாணயத்தை பத்தி ரொம்ப பூரிச்சு போவார் என்று புகழ்ந்த மரகதம் 10 ரூபாய் நோட்டை பரிசாக அவர் முன் நீட்ட தங்கவேலு அதை ஏற்க மறுத்துவிட்டார். அது நடந்து பல ஆண்டுகள் சென்று விட்டன. அன்றே அந்த நகையை எடுத்து ஒளித்து வைத்திருந்தால் யாரும் அவர் மீது குற்றம் சொல்ல முடியாது. வாய்க்காலின் இறங்குதுறையில் எத்தனையோ பேர் வந்து குளித்து விட்டு போகிறார்களே, பின்னர் அந்த நகையை ரகசியமாக விற்று அந்த பணத்தை கொண்டு சொந்தமாக அவர் டீ கடை வைத்து வாழ்ந்திருக்க முடியும். பிறர் பொருளுக்கு என்றுமே ஆசைப்படாத கண்ணியமான மனிதர் அவர். வெள்ளித்தட்டை திருடி விட்டதாக பகவதி குற்றம் சாட்டியதை அவர் பொருட்படுத்தவில்லை. அவரது நாணயமான நடத்தையை தெரிந்த மரகதம்மாள் அவரை திருடனாக்கி விட்டாலே. அந்த வேதனை ரம்பமாக அறுக்க அவரால் சேலத்தில் நீடித்து தங்கியிருக்க முடியவில்லை. மேலும் அவர் வேலை செய்ததற்கு உண்டான பூரா பணத்தையும் மரகதம்மாளிடம் வாங்கி கொள்ளவில்லை. அவர் சேலத்திலே தங்கிவிட்டால் பார்த்திபன் ஒரு சமயம் சந்தேகப்படலாமே. அன்று மாலையே குமரேசனுடன் அவர் சேலத்தினின்று புறப்பட்டு விட்டார். விளக்கு வைக்கும் நேரத்தில் வீட்டு கதவை பலமாக யாரோ தட்டுவதை கேட்டு அலமேலு பயந்து போனாள். கூடத்து அறை ஜன்னல் வழியே வெளியே எட்டி பார்த்தால் வாசலில் தங்கவேலுவும் அவரது உதவியால் குமரேசனும் நின்று கொண்டிருந்ததை காண அவளுக்கு மிக்க வியப்பாக இருந்தது. மரகதம்மாள் படுக்கையாகிவிட்ட நாளிலிருந்து அலமேலு அவர்கள் வீட்டிற்கு போனதே இல்லை. வேலைக்காரி முத்துநாகம் ஏதாவது வம்பு விசாரித்து கொண்டு வந்து சொல்ல முயன்ற போது அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டிருந்தால் சாம்பவி கூட தன்னை ஒரு முறை வந்து காணவில்லை என்று அலமேலுவுக்கு உள்ளூர வருத்தம். ஆனால் அதையும் அவள் வெளியே சொன்னதில்லை. மாதத்திற்கு ஒரு முறை டாக்டர் வைத்தியலிங்கம் வந்து அவளை பரிசோதித்துவிட்டு தேவைப்பட்டால் மருந்து எழுதி கொடுப்பது வழக்கம். சாம்பவிக்கு அந்த வீட்டில் நிற்க நேரமில்லை என்று அவராக ஏதாவது கூறினால் கூட அவள் மேலே பேச்சை வளர்த்தியதில்லை. சம்பந்தியான தன்னை மரகதம் கல்யாணத்தின் போது அசட்டை செய்தவள் உடல் நலமில்லாத சமயம் அடிக்கடி தன் வீட்டிற்கு விசாரிப்பு செய்ய அலமேலு வருவதை விரும்ப மாட்டாள் என்பதை அவள் நன்கு உணர்ந்து கொண்டு விட்டிருந்தாள். மதியார் வீட்டு வாசலை மிதிக்கக்கூடாது என்ற வைராக்கியம். வாங்க உள்ள வாங்க, அதென்ன பெட்டி மூட்டை எங்கிருந்து வராப்ல? வியப்புடன் கேட்டபடி கதவை அகலத் திறந்தாள். நடையில் செருப்புகளை கழற்றி வைத்துவிட்டு பெட்டி மூட்டைகளை தாழ்வாரத்தில் ஒரு பக்கம் வைத்தார். முற்றத்தில் இறங்கி இருவரும் கால்களை கழுவிக்கொண்டு பயண களைப்பு போக முகத்தை அலம்பிக் கொண்டனர். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க, பிறகு கதையை சொல்றேன் என்றார் தங்கவேலு. கூஜாவில் தண்ணீரும் அத்துடன் 2 டம்ளரையும் கொண்டு வந்து கூடத்து தரை மீது வைத்தால் அலமேலு. முதலில் இருவரும் தாகசாந்தி செய்து கொண்டனர்.
பார்த்திபன் ஐயா வீட்டு வேலையிலேருந்து நான் விலக்கப்பட்டு 10 நாளைக்கு மேல ஆகுது என்று ஆரம்பித்த தங்கவேலு தாழ்வாரத்து தூண் மீது சாய்ந்தபடி நின்று கொண்டு படபடவென்று தமக்கு ஏற்பட்ட அவமானத்தை விவரித்தார். அலமேலு அயர்ந்து போனாள். நீங்க இல்லாததுனால சாம்பவிக்கு சமையல் வேலையும் கூடி விட்டதுன்னு சொல்லுங்க. பார்த்திபன் ஊரில் இல்லாததால வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளிகள் அதிக சலுகைகள் எடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. என்னிடம் வந்து சாம்பவி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா. வீட்டு வாசல தாண்டக்கூடாதுன்னு மாமியாரோட உத்தரவு. விருந்தாளிகளின் கெடுபிடி வேற. சாம்பவி அம்மா அந்த வீட்டுல ஒரு மருமகளாவே பார்க்கப்படல, ஒரு கொத்தடிமையாக இருக்காங்க. அலமேலுவின் கண்கள் கலங்கி போயின. துக்கம் நெஞ்சை இறுக்கியது. காசு பணம் உள்ளவங்க குழந்தை கஷ்டப்படாம சுகமா இருப்பான்னு நான் தான் என் குழந்தைனுக்கு சிபாரிசு செய்தேன். இப்படி கொடுமைப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சா இந்த கல்யாணத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கவே மாட்டேனே. எனக்கு சாம்பவியை போய் பார்க்கணும் போல மனசு துடிக்குது. தங்கவேலு ஐயா, நீங்க துணையாக வர்றீங்களா? போவோம் பரபரப்புடன் கேட்டாள். இருங்க, அவசரப்படாதீங்க. இந்த பொடியனை நாளை காலம் முதல் வேலையா அந்த வீட்டுக்கு அனுப்பி பார்த்திபன் ஐயா வந்துட்டாரான்னு பார்த்துக்கிட்டு வர சொல்றேன். பிறகு நாம போவோம். ஆமா, வீடு என்ன இப்படி கவனிக்கப்படாம போட்டது போட்டபடி இருக்கே. தங்கவேலு, நீர் சமயத்துக்கு வந்தீர். முத்துநாகத்துக்கு 3 நாளாக காய்ச்சல். நான் நோயாளியாச்சே. என்னால வீட்டை பெருக்கி தொடச்சி வச்சுக்க முடியல. சமைக்கிறதே பெரும் பாடாக இருந்தது. சுத்தமாக வீட்டை வைத்துக் கொள்வதில் பெருமை கொண்டிருந்த அலமேலு வெட்கத்துடன் உண்மையை சொன்னால், பரவாயில்ல, குமரேசன் வீட்டை பெருக்கி தொடச்சி சாமான்களை விளக்கி தருவான். நான் சமைச்சிடுறேன். சின்ன ஐயா வரும் வர நாங்க 2 பேரும் பின் வராண்டாவில் தங்கிக்கிறத பத்தி உங்களுக்கு மறுப்பொண்ணு இல்லையே. முத்துநாகம் வரும் வர என்ன பண்ண போறோம்னு கலங்கிக்கிட்டு இருந்த எனக்கு நீங்க சொல்றதை கேட்க ரொம்ப தெம்பா இருக்கு. எத்தனை நாள் வேணும்னாலும் எனக்கு துணையா நீங்க 2 பேரும் இங்கேயே இருக்கலாம். மறுநாள் காலை 10 மணி அளவில் டாக்டர் வைத்தியலிங்கம் அங்கே வந்தார். பரிசோதனைக்கு பின் அவர் கைகளை கழுவி துடைத்து கொண்டு ஊஞ்சல் மீது உட்கார்ந்த போது அலமேலு கொண்டு வந்து வைத்த காஃபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டார். என்ன இது, தங்கவேலு போடுற காஃபி போல. இன்னைக்கு நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வந்திருக்கீங்க. வியப்புடன் கேட்டபடி காஃபியை உறிஞ்சினார். நீங்க நோயாளிகளை பரிசோதிச்சு வியாதிகளை கண்டுபிடிப்பதுல தான் எத்தனை கெட்டிக்காரரோ, அது போலவே உணவை ருசிச்சு யார் பக்குவம் என்று கண்டுபிடிப்பதிலும் கெட்டிக்காரர் தான். இது தங்கவேலு போட்ட காஃபி தான். லேசாக சிரித்தால் அலமேலு. தங்கவேலு இங்க வந்தார், அது ஒரு கதை என்ற அலமேலு ஆரம்பிப்பதற்குள் சிங்காரம் ஏற்க விறுவிற்க ஓடி வந்தான். கூப்பிட்ட குரலுக்கு வந்து உதவி செய்யற உன்னையும் 10 நாளா காணல, எங்க போயிருந்த? அன்புடன் அதட்டினாள் அலமேலு. சமையல் அறையிலிருந்து தங்கவேலுவும் பின்பக்கத்திலிருந்து குமரேசனும் வெளிப்பட்டனர். பள்ளிக்கூடம் லீவு, திருச்சியில் இருக்கிற எங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். நேற்று என்னை ஊருக்கு திருப்பி அனுப்ப என் மாமா என் கூட பஸ் நிறுத்தத்துக்கு வந்திருந்தாரு. அதுதான் கடைசி பஸ்ஸு. இத்தனை நேரத்துக்கு மேல வீட்டில் உனக்கு சாப்பாடு வச்சிருக்காங்களோ இல்லையோ, ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போன்னு மாமா என்ன பக்கத்துல அந்த ஹோட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனாரு. அங்க நான் பொன்னியையும் அவங்க புருஷனையும் பார்த்தேன். எனக்கு ஒரே அதிசயமா இருந்துச்சு. சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு வெளியில வந்தப்போ என்னால நம்பவே முடியல. வெற்றிலைப்பாக்கு கடைக்கு எதிர விளக்கு கம்பத்துக்கிட்ட கையில பெட்டியோட நம்ம சாம்பவி அம்மா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. யாரோ 2 பசங்க அவங்க கிட்ட அசிங்கமா பேச ஆரம்பிச்சப்போ ஒரு வயதானவர் வந்து அதை தடுத்து பொன்னியையும் அவ புருஷனையும் திட்டி அனுப்பிச்சிட்டு தன்னோட கூட சாம்பவி அம்மாவை ரயில் அடிக்க கூட்டிகிட்டு போனாரு. அக்கா எங்க போறீங்கன்னு கேட்க எனக்கு ஆசையா இருந்தது. பொன்னியையும் அவ புருஷனையும் கண்டா எனக்கு எப்பவுமே கொஞ்சம் பயம்தான். அக்காவை கூட்டிகிட்டு போன அந்த மனிதர் ஓங்கி கத்தி வம்பு செஞ்சுக்கிட்டு இருந்த பசங்களை விரட்டிய வேகத்தை பார்த்து நான் ரொம்பவே பயந்துட்டேன். இதை பத்தி என் மாமா கிட்ட கூட சொல்லல. ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே இல்லை. விடிய காலையில ஓடி வந்து இதை சொல்லியிருப்பேன். வீட்டுல அம்மா எனக்கு பல வேலை தந்துட்டாங்க. அதையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப ஓடி வரேன். சின்ன ஏசமா கூட ஊர்ல இல்லைன்னு கேள்வி. அக்கா இப்படி பரதேசி போல தனியா பட்டணத்துக்கு ஏன் போறாங்க? அனைவரும் திடுக்கிட்டு போயினர். சிங்காரம், நீ உண்மையில சாம்பவியை பாத்தியா? அலமேலுவின் குரல் நடுங்கியது. சத்தியமா சொல்றேன், அது அக்காவே தான். அப்படின்னா இதுக்கு காரணம் என்னன்னு நாம கண்டுபிடிக்கணுமே. நான் மரகதம்மாளை பாக்குறாப்புல இப்பவே போறேன் என்று கூறியபடி கழுத்தில் தொங்கிய சோதனை குழாயை எடுத்து தமது மருந்து பெட்டிக்குள் திணிக்க முயன்றவர் அடியில் வைக்கப்பட்டிருந்த சில மருந்து பொருட்களை நகர்த்திய போது திகைத்து போனார். இதென்ன, பார்த்திபனுக்கு ஒரு கடிதம்? அவசரம்னு எழுதியிருக்கே என்று சாம்பவி போட்டிருந்த அந்த கடிதத்தை அப்பொழுதுதான் கண்டுபிடித்து எடுத்து அலமேலுவிடம் கொடுத்தார். இது சாம்பவியின் கையெழுத்து தான், சந்தேகமே இல்லை. டாக்டர், நாம இப்ப வரமுறைகளை யோசிச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. பார்த்திபனுக்கு என்று எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, நான் கடிதத்தை பிரிச்சு படிக்கிறேன்.
சாம்பவியின் புக்ககத்தில் ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது என்பதற்கு சந்தேகமே இல்லை. எங்க வீட்டு பெண்ணை பிடிக்காவிட்டா என் வீட்டுக்கு மரியாதையோடு அனுப்பிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு கோபத்துடன் கடிதத்தை பிரித்து வாசித்தால் அலமேலுவின் கண்களில் நீர் வழிந்தது. டாக்டர் ஐயா, நீங்க தான் இப்போ இடைப்புகுந்து என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சு உதவணும். சாம்பவி மாமியார் வற்புறுத்தி பட்டணத்துக்கு தனியே விரட்டி இருக்காங்கன்னு புரியுறது. சாம்பவி இப்போ சென்னையில இருந்தா அதை பத்தி தெரிஞ்சுக்க நாம அவ தந்தைக்கு ஒரு தந்தி அடிக்கணும். யாரோ ஒரு மனிதன் அவளை கூட்டிக் கொண்டு போவதா சிங்காரம் தெரிவிக்கும் தகவல் என் மனதில் பல கலவரங்களை உண்டு பண்றது. நான் தொழுத்தால் நானும் குமரேசனும் ஓடி போய் பார்த்திபன் ஐயா வந்துட்டாரான்னு பார்த்துட்டு வரோம். பிறகு நீங்க வரலாம். வாசக்கதவுக்கு ஐயா காட்ரேஜ் பூட்டு போட்டிருக்காரு. ஒரு சாவி அம்மா கிட்டையும் ஒன்று அவர்கிட்டையும் ஒன்று என்கிட்டையும் இருக்கு. புறப்படுற அவசரத்துல நான் அதை என் சாவி கொத்துல இருந்து கழட்டி தர மறந்துட்டது. இப்ப நல்லதா போச்சு. கதவை நானே திறந்து கொண்டு பொசுக்குன்னு உள்ள போய் நிக்க போறேன். தங்கவேலு, சீக்கிரம் கிளம்பு. அலமேலு பதறினாள். திறந்து கிடந்த கேட்டின் வழியே தோட்டத்திற்குள் நுழைந்த அவர்கள் காதில் கொட்டில் மாடுகள் கோரமாக கத்துவது கேட்டது. அழைப்பு மணியை பல முறை அமுக்கியும் பதிலே இல்லை. கதவை பலமாக தட்டியும் பயன் இருக்கவில்லை. முடிவில் தங்கவேலு தமது சாவிக்கொத்தை எடுத்து வாயிற்கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவர் அங்கு நிலவிய நிசப்தத்தை கண்டு வியப்புடன் மரகதத்தின் அரைக்கதவை திறந்த போது அவரையும் மீறி ஓவென்று கூச்சலிட்டு கத்திவிட்டார். தீபாவளிக்கு மரகதம்மாள் எடுத்து கொடுத்திருந்த ஊதா வண்ண தேவேந்திரன் சேலையும் அதற்கு ஏற்றாற்போல் தானே பார்த்து வாங்கி தைத்து கொண்டிருந்த ஜாக்கெட்டையும் அணிந்து கொண்டிருந்தாள் காத்தாயி. அவளது கணவன் தங்கப்பன் விடியற் காலையிலேயே வீட்டு புழக்கடை கிணற்றடியில் குளித்துவிட்டு சலவையிலிருந்து எடுத்து வந்த வெள்ளை வேட்டி சட்டையில் வெளிக்கிளம்ப தயாராகி விட்டிருந்தான். அவசரமாக அவள் தயாரித்த ஆப்பங்களில் கணிசமாக சிலவற்றை தின்று லோட்டா காஃபியை விழுங்கிவிட்டு வெற்றிலையை குதப்பிக்கொண்டு வாயில் திண்ணையில் இவன் காத்திருந்தான். ஊரை விட்டு 4 நாள் வெளியே தங்கியிருப்பதென்றால் எத்தனை பெரிய சங்கதி என்பது அவளுக்குத்தானே தெரியும். இரவு வெகு நேரம் அவள் எங்கேயோ காசிக்கு போவது போல் வீட்டிலுள்ள சட்டிப்பானைகளை திறந்து மூடி அவைகளில் உள்ள சாமான்களை மனதில் பதிய வைத்து கொண்டு 4 நாளுக்கு தனக்கும் கணவனுக்கும் தேவைப்பட்ட சாமான்களை தங்களது தகரப்பெட்டியில் அடுக்குவதும் வெளியே எடுத்து வைத்து கணக்கு பார்ப்பதுமாக திண்டாடி போனாள். கடை தெருவில் இருந்ததொரு பலசரக்கு கடையில் எடுபடி ஆளாக வேலை பார்த்து கொண்டிருந்தான் தங்கப்பன். மாத துவக்கத்திலே வியாபார நெருக்கடியின் போது வெளியூர் போவது எப்படி சாத்தியமாகும் என்று அவனுக்கு விடுப்பு கொடுக்க மருந்து கடை முதலாளி இடக்கு பண்ணினார். சமயபுரத்தாளுக்கு வேண்டுதல அவசியமா போகணும் என்று அவன் சண்டித்தனம் செய்து 4 நாள் லீவும் கை செலவுக்கு கடனாக 20 ரூபாய்களும் பெற்றுக்கொண்டு கிளம்பிவிட்டிருந்தான். பொருட்காட்சியை பார்க்க புறப்பட்ட சிறுவனைப் போல அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. என்ன புள்ள, உள்ளார இன்னும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? பொழுது உச்சி எட்டுறதுக்குள்ள நம்ம மக வீட்டுக்கு பொடி நடையா போயிட வேண்டாமா? குரல் கொடுத்தபடி உள்ளே எட்டி பார்த்தான். அவன் முகத்தில் ஒரே சிரிப்பு. அடேயப்பா, உன்னை இந்த சேலையில பார்த்தா எப்படி இருக்க தெரியுமா? சுவரில் தொங்கிய சிறு கண்ணாடி முன் தலையை மழமழவென்று சீவி முடித்து கொண்டிருந்த காத்தாயி நெற்றி நிறைந்ததொரு குங்குமப்புட்டை வைத்து சரி செய்து கொண்டு அவனை திரும்பி பார்த்தாள். அவளுக்கு ஏனோ அந்த பயணம் கொஞ்சமும் மகிழ்ச்சியை தரவில்லை. இனம் காணாத ஒரு கலவரம் தன் மனதை கவ்விக்கொண்டிருப்பதை உணர்ந்தாள். நான் பேசுறேன், நீ என்னவோ யோசனையா நிக்கிறியே. இந்த சேலைய நீ கட்டிக்கிட்டதும் உன் வயசு பாதியா குறைஞ்சு போச்சு புள்ள. ஆமா, உங்க பெரியம்மா ரொம்ப கருமையாச்சே. இத்தனை விலை போட்டு வேலைக்காரிகளுக்கு சேலை எடுத்து தர அவங்களுக்கு எப்படி மனசு வந்தது? அதுவா, பொன்னி கூட ரொம்பவே அதிசயப்பட்டுட்டா. மகனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்துட்டு இருந்த சமயம் அம்மா மனசுல ரொம்ப சந்தோஷம் பொங்கிக்கிட்டு இருந்தது. அதனால இந்த வாட்டி தீபாவளிக்கு எங்க எல்லாருக்கும் சொந்த துணி எடுத்து கொடுத்து ஜமாச்சிட்டாங்க. இப்ப வந்திருக்கிற மருமவ அப்பவே வந்திருந்தா எங்களுக்கு ஒரு கந்த துணி கூட கிடைச்சிருக்காது. அடுத்த தீபாவளிக்கு மேலே பேச முடியாது தயங்கி நின்றாள். குற்ற உணர்வு அவள் நெஞ்சை இறுக்கி பிடித்து கொண்டது. வரப்போகிற தீபாவளிக்கு பெரிய அம்மா உயிருடன் இருப்பாங்களோ மாட்டாங்களோ தெரியாது. படுக்கையோடு படுக்கையா கிடக்கிற நோயாளியை விட்டுட்டு சின்ன ஐயா ஊர்ல இல்லாத சமயம் அவ சமயபுரத்துக்கு பயணப்பட்டது முறையா? வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளிகள் இருவரும் தொட்ட செம்பை விரலால் கூட அப்பால் நகர்த்தி வைக்காத நாசுக்குக்காரிகள். முதல் நாள் காலை அவசரமாக துவைத்த துணிகளை கொடியில் காய போட்டுவிட்டு அப்படியே அவள் கிளம்பி விட்டிருந்தாள். பகல் சாப்பாட்டிற்கு பின்னர் அந்த வீட்டில் 10 பாத்திரங்கள் ஒரு கூடைக்கு மேல் விலக்குவதற்காக பின் வராண்டா குழாய் அடியில் வந்து கிடக்கும். கொட்டிலில் நின்ற மாடுகளுக்கு தீவனம் வைப்பதிலிருந்து மாலை பொழுது கொடிக்காலிலிருந்து சின்ன பையன் கொண்டு வந்து போடும் அகத்திக்கீரை கட்டை பிரித்து பசுமாடுகளுக்கு பங்கிடும் வேலையை தோட்டக்கார சுந்தரத்தின் மனைவியோடு அவள் கூட பகிர்ந்து கொள்வது வழக்கம்.
தோட்டக்கார சுந்தரம் தம் மனைவியோடு அவளுக்கு முன்னதாகவே கிளம்பி போய்விட்டாரே. சாம்பவி அம்மாளும் பொன்னியும் எத்தனை வேலைகளை கவனிக்க முடியும்? என்ன புள்ள ஒரே யோசனையா நிக்கிற? தங்கப்பன் அதட்டினான். மக வீட்டுக்கு போய் 6 மாசமாச்சு. வெறும் கையோட போக முடியுமா? நான் கடத்தெருவுக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். மூட்டை முடிச்சுகளை பத்திரமா பார்த்துக்கிட்டு நீங்க இங்கேயே இருங்க சொல்லிவிட்டு அரிசி பானையில் ஒளித்து வைத்திருந்த சுருக்கு பையை இடுப்பில் செருகிக் கொண்டு கிளம்பினாள். கோடை காலத்தின் துவக்கம். சுல்லென்று வெயில் காலையிலேயே பொசுக்க தொடங்கி விட்டிருந்தது. கடை தெருவில் வியாபாரம் மும்முரமாகிவிட்ட நேரம். பஸ் நிறுத்தத்தருகே இருந்த கடையொன்றில் தம் சம்மந்திக்கு ஒரு சீப்பு ரஸ்தாலி பழமும், தன் பேரப்பிள்ளைகளுக்கு பொறி உருண்டை பொட்டலமும், மகளுக்கு மறுக்கொழுந்து ஒரு கத்தையும் வாங்கி கொண்டாள். அவளுக்கு திடீரென்று பொன்னியின் மாமியார் முத்தாச்சியின் நினைப்பு மின்னலடித்தது. சட்டென்று கிழவிக்கு துளிர் வெற்றிலையும் கொஞ்சம் பாக்கும் ஒரு 20 பைசாவுக்கு வாங்கி காகிதத்தில் சுருட்டி எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவளும் அவளது கணவனும் மிகவும் பாடுபட்டு குருவி போல் சேர்த்த பணத்தை கொண்டு சில ஆண்டுகளுக்கு முன்னர்தான் அவர்கள் வசித்த ஓலை குடிசையை இடித்து தள்ளி கல் சுவர் எழுப்பி ஓட்டுக்கூரை போட்டதொரு வீட்டை கட்டி கொண்டு விட்டிருந்தனர். புழக்கடையில் ஓர் கிணற்றை வெட்டி கொண்டு மீதமிருந்த கொஞ்ச நிலத்தில் வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளை பயிரிட்டு கொண்டிருந்தால் தன் வீட்டை பற்றி காத்தாய்க்கு எப்பொழுதும் மிகவும் பெருமை. எலி வலையானாலும் தனி வலை என்று மிகவும் திருப்தியாக இருந்தாள். அவளுக்கு ராசியான கைகள். கொத்தி பாத்தி கட்டி விதை போட்டு தண்ணீர் பாய்ச்சி விட்டிருந்த கீரை பாத்தியில் பசேல் என்று கீரை துளிர் விட்டு கொண்டு கிளம்பி விட்டிருந்தது. 4 நாள் தண்ணீர் ஊற்றாவிட்டால் இந்த வெயில் காலத்தில் அவை கதி என்ன? பக்கத்து வீட்டுக்காரி வீட்டையும் தோட்டத்தையும் பார்த்து கொள்வதாக ஒப்புதல் கொடுத்திருந்தாள். 4 நாள் தன் அருமை வீட்டை பிரிந்து வெளியூர் போக வேண்டுமே என்ற கவலை அவளது அடிவயிற்றை பிசைந்தது. பொன்னியும் அதே தெருவில் 3 வீடுகளுக்கு அப்பால் தான் சொந்த வீட்டில் வசித்துக் கொண்டிருந்தாள். அவளும் பொன்னியும் ஒரே இடத்தில் வேலை பார்க்கிறார்கள் என்ற நெருக்கத்தை விட பொன்னியின் மாமியாரும் அவளும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்ற உறவு இறுக்கமாக இருந்தது. பொன்னியின் மாமியார் முத்தாச்சிக்கு அவளை மிகவும் பிடிக்கும். அவளும் காலையோ மாலையோ வேலையிலிருந்து திரும்பும்போது ஒரு முறையேனும் அந்த கிழவியை பார்த்து நலம் விசாரிக்க மறக்கவே மாட்டாள். கடைத்தெருவுக்கு போனால் கட்டாயம் கிழவிக்கு கொஞ்சம் துளிர் வெற்றிலை தன் பரிசாக வாங்கி கொண்டு வர தவறியதில்லை. முத்தாச்சி வாக்கு கொடுத்தால் தவறமாட்டாள். நான் வரும் வரை வீட்டையும் தோட்டத்தையும் ஒரு கண் பார்த்து கொள்ளும்படி அவளை கேட்டாள். வாயிற் திண்ணையில் முத்தாச்சி வெற்றிலை பாக்கை உரலில் இடித்துக்கொண்டு காலை நீட்டியபடி உட்கார்ந்திருந்தாள். வெற்றிலை பொட்டலத்தை அருகில் வைத்துவிட்டு உட்கார்ந்த காத்தாயியை கிழவி அதிசயமாக பார்த்தாள். புது பெண்ணை போல புதுச்சேலை கட்டிக்கிட்டு எங்க போறாப்ல? வியப்புடன் விசாரித்தாள். சமயபுரத்தாளுக்கு வேண்டுதலை செய்துட்டு எம்மா நாளாகுதாச்சு, உங்களுக்கு தெரியாதா? அந்த வேண்டுதலைய முடிக்க மகளை கூட்டிகிட்டு போக நானும் இவரும் கிளம்பிட்டு இருக்கோம். இது என்ன கூத்து? பெரிய தனக்காரர் பொஞ்சாதிக்கு இப்படி ஒரு தாராள மனமா? ஒரு நாள் தலைவலி காய்ச்சல்னா பொன்னிக்கு லீவு தர மாட்டாங்க. நேற்று அவளையும் அவ புருஷனையும் திருச்சிக்கு போய் 4-5 நாள் ஊர் சுத்தி பார்த்துட்டு வர லீவு தந்து அனுப்பியிருக்காங்க. இப்ப நீ கிளம்புற? கிழவி சிரித்தாள். திக்கென்ற உணர்வில் ஆடிப்போனாள் காத்தாயி. வீட்டு வேலைகளை தனக்காக சேர்த்து பார்த்து கொள்வதாக சொன்ன பொன்னி ஊருக்கு கிளம்பி விட்டாளா? ஆச்சி, உண்மையாகவா? பொன்னி அக்கா நேத்து சாயங்காலம் ஊருக்கு பரப்பிட்டு போயிடுச்சா? வீட்டுக்குள்ளார ஒளிச்சு வச்சுக்கிட்டா சொல்றேன். உன்னாட்டம் பொங்கலுக்கு எடுத்த புது சேலைய கட்டி மினிக்கிட்டு கிளம்பிட்டா. வேட்டை நாய போல வீட்டை பார்த்துக்கதான் நான் இருக்கேன்னு துணிச்சல். கிழவி வெறுப்பாக பேசினாள். தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை காத்தாயி வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. பிறகு வந்து பேசிக்கிறாச்சி, அவரு காத்துக்கிட்டு இருக்கார் என்று கூறிவிட்டு வீட்டை நோக்கி வேகமாக நடந்தாள். முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டு சுமந்து வந்த பொருட்களை ஒரு அலுமினிய பாத்திரத்தில் வைத்து மூடிவிட்டு வேகமாக புதுப்புடவையை களைந்து வழக்கமாக வேலைக்கு தான் உடுத்தி போகும் சேலையை கட்டிக்கொண்டாள். வாயிற்பக்கம் வந்து கணவனை கூப்பிட்டாள். இந்தாரும், மூட்டை முடிச்சுகளை எடுத்து உள்ள வையும். நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பல, நான் வேலைக்கு போக போறேன். தங்கப்பன் வியப்பும் கோபமுமாக மனைவியை பார்த்தான். என்ன புள்ள, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? நேத்திக்கு கடத்தெருவுக்கு ஓடியாந்து என்னை கடையிலேருந்து கூப்பிட்டு இந்த பயணத்துக்காக உசுப்பி விட்ட. இப்போ வேற கதையா பேசுறியே? சமையலால் கோவிச்சுக்கிட்டு வேலையிலிருந்து போயிட்டாரு. தோட்டக்கார சுந்தரம் பொஞ்சாதியோட நேற்று காலையிலே புறப்பட்டு போயிட்டார். பொன்னியும் அவ புருஷனும் திருச்சிக்கு நேற்று சாயங்காலம் போயிட்டாங்க. இந்த சமயம் சின்னம்மாளுக்கு நான் கை கொடுக்கட்டா? ஐயா வந்தா என்னை பத்தி நன்றி கெட்ட நாயின்னு தான் நினைப்பார். நீங்களே யோசிச்சு பாருங்க என்றால் பரபரத்த குரலில்.
தங்கப்பன் யோசிக்க தேவையில்லை. தாடை மீது கையை வைத்ததும் முகவாயில் வரம்பு போல எழும்பியிருந்த அந்த தழும்பு பளிச்சென்று நடந்ததை நினைவுறுத்தியது. 2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் மாலை சிவன் கோவிலுக்கு போய்விட்டு திரும்பும்போது விளையாட்டு மைதானத்திலே கட்டுத்தறியை பீத்து கொண்டு 4 கால் பாய்ச்சலில் ஓடிய காலை. அவனை துரத்த தங்கப்பன் தலை தெறிக்க ஓட, முடிவில் அது வெறி கொண்டு அவனை முட்டித்தள்ள அலறிக்கொண்டு அருகில் இருந்த கருங்கல் துண்டின் மீது குப்புற விழ, ஒரே கூட்டமும் கூச்சலும் குழப்பமுமாக அவனை எல்லோரும் சூழ்ந்து கொள்ள நினைவிழந்து போனான். முகமெல்லாம் ரத்தம் வழிய கணவனை 4 பேர் தூக்கி கொண்டு வருவதைக் கண்டு காத்தாயி அலறியது தெருக்கோடி வரை கேட்க, ஊரே அவள் வீட்டு முன் திரண்டு விட்டது. அருகில் இருந்த டவுன் தனியார் மருத்துவமனையில் உடனடியாக சேர்த்து வைத்தியம் செய்யாவிடில் கணவர் உயிருக்கு ஆபத்து என்று அவள் அழுதபோது இடித்து வைத்த புலி போல மரகதம் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். ஆனால் காரிலிருந்து இறங்கி வந்த மகன் பார்த்திபனுக்கு ரொம்பவே இரக்கமான மனம். தன் காரிலேயே தங்கப்பனை ஏற்றிச் சென்று பக்கத்து டவுன் மருத்துவமனையில் அனுமதித்து வைத்திய செலவு பூராவையும் தான் கொடுத்து உதவியதை சட்டென்று மறந்துவிட முடியுமா? அப்படிப்பட்ட நல்ல மனிதன் ஊர்ல இல்லாத போது அவரது மனைவியை தனியே தவிக்க விட்டு அவள் வெளியூருக்கு பயணப்படுவது நியாயமா? தெய்வ கடன் 100 ஆண்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆத்தா இப்ப நம்மள கூப்பிடல போல இருக்கு. வேலை வந்த பிறகு போகலாம். என்ன சொல்றீங்க? காத்தாயி, நீ உடனடியா வேலைக்கு கிளம்பு. அங்க சின்ன அம்மா சிரமப்படாம கை கொடுத்து உதவு. நான் பிறகு கடைக்கு போறேன். லீவு வாங்கிட்டு வீட்டுல தண்டமா உட்காந்துட்டு இருப்பது தப்பு பாரு, தங்கப்பன் சொன்னான். வீட்டின் கேட் அருகே வந்தவள் ஒரு கணம் திடுக்கிட்டு போய் நின்றாள். அது என்ன, ஒரு ஆம்பளை உறக்க கத்துறா போல கேக்குதே. யாரா இருக்கும்? எதுக்கு அப்படி கத்துனாரு? என்ன இது, கொட்டகை மாடுகள் அத்தனையும் இப்படி கத்துதுகளே? வீட்டுல ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துட்டா மாடுகள் கத்தும்னு சொல்லுவாங்க. அடப்பாவமே, மகன் கூட ஊர்ல இல்ல, இந்த சமயமா பெரியம்மா செத்து போனோம். காத்தாயி எச்சிலை விழுங்கி கொண்டாள். நெஞ்சு படபடக்க மெல்ல கதவை தட்டினாள். அது திறக்கப்படுவதற்குள் அவளது மூச்சு நின்றுவிடும் போன்று அவள் ஒரு பயங்கர உணர்வில் திணறிப்போனாள். கதவை திறந்த தங்கவேலுவை பார்த்து காத்தாயி திடுக்கிட்டு போனாள். நீங்க இங்க எப்ப வந்தாப்ல? அவள் கேட்டு முடிக்கும் முன் தங்கவேலு அவளது கையை பற்றி பரபரவென்று இழுத்து உள்ளே அழைத்து கொள்ளாத குறையாக அவளை வார்த்தைகளால் உள்ளே நெட்டி தள்ளி கொண்டு சென்றார். காத்தாயி, பெரிய தனக்காரர் நம்ம சிவன் கோயிலுக்கு செய்த திருப்பணியின் தர்மம் அவங்க குடும்பத்தை தலை காத்து நிக்கிறதுன்னு தான் சொல்லுவேன். என்ன செய்வேன்னு கலங்கிட்டு நான் நிக்கிறச்ச நீயா இங்க வந்திருக்க? வா, முதல்ல மயக்கமா கிடக்கிற அம்மாவை ஒழுங்கு செய்து படுக்கையில தூக்கி போட்டு டாக்டர் ஐயாவை கூட்டி வர ஏற்பாடு பண்ணிடும். பதைப்பாக பேசினார். கொட்டிலில் மாடுகள் கத்துதே, அம்மா மயக்கமா இருக்கும்போது சின்னம்மா எங்கேயா? அவள் கேட்டதற்கு பதிலளிக்க தங்கவேலுவுக்கு பொழுது இருக்கவில்லை. அதெல்லாம் பெரிய கதை, முதல்ல நீ உள்ள வா என்று அவளை அழைத்து கொண்டு சென்று தனது அசிங்கத்தின் மீது குப்புற விழுந்த நிலையில் மயக்கமாக கிடந்த மரகதத்தை காட்டினார். காத்தாயி ஓவென்று கூச்சலிட்டபடி எஜமானியின் அறைக்குள் நுழைந்தாள். இதோ பார், இனி நாம சட்டு புட்டுன்னு காரியத்துல இறங்கணும். இப்படி கத்துக்கிட்டு இருப்பதுல பயன் இல்ல. முதல்ல நீ அம்மாவை கவனி. உடம்ப தொடச்சி சுத்தப்படுத்தி வேறு புடவை கட்டி அறைய சீராக்கு. குமரேசனை அனுப்பி டாக்டரை கூட்டி வர சொல்றேன். வரும் வழியில மாடு கறக்கிற மன்னார் சாமியையும் கூட்டி வர ஏற்பாடு செய்யறேன். அதுகள் தவிக்கிற தவிப்ப பார்க்க சகிக்கல என்றார். அழுகையை அடக்கி கொண்டு காத்தாயி துரிதப்பட்டாள். நல்ல வேலை ஊருக்கு போகல, எல்லாம் அந்த ஆத்தாள் கிருப என்று பலமுறை தன்னுள் சொல்லிக் கொண்டாள். கொட்டிலில் கத்திய மாடுகளுக்கு தொட்டியில் தண்ணீர் விழ சேமிப்பு டேங்கின் குழாயை திருப்பிவிட்டு எல்லாவற்றிற்கும் சிறிது வைக்கோலை அள்ளி போட்டுவிட்டு உள்ளே வந்து சுற்றிலும் நிதானமாக பார்த்தார் தங்கவேலு. அவருக்கு கோபம் குமுறிக்கொண்டு வந்தது. அவசரமாக இடத்தை காலி செய்து வெளியேறிவிட்டிருந்த விருந்தாளிகளுக்கு வீட்டின் கொத்து சாவியால் எந்தவித பயனும் இருக்கவில்லை. எனவே அதை முன்னரை தரை மீது விட்டெறிந்து விட்டு போயிருந்தனர். நல்ல வேலை, கோபத்திலே தோட்டத்து கிணற்றில் போட்டுவிட்டு போயிருந்தால் அறைகளுக்கு மறுசாவி தயாரிக்கும் வேலை வேறு கூடிவிட்டிருக்கும். வீட்டின் கீழ்ப்பகுதியில் இருந்த எல்லா அறைகளும் திறந்து கிடந்தன. சாமான் அறையில் அவர்கள் புகுந்து பல பொருள்களை தேடியதினால் அரிசி டின்கள் கவிழ்ந்து கிடந்தன. பருப்பு பாத்திரம் பருப்பை சிதறவிட்டு மூலையில் உருண்டு கிடந்தது. வத்தல் வடகம் டின்கள், புளிஜாடி, உப்பு வைத்திருந்த கற்சட்டி ஒன்றையும் அவர்கள் விட்டு வைக்காது துழாவி இருக்கிற அறிகுறிகள் தென்பட்டன. சாமான்களை தவிர அந்த அறையில் வெள்ளி பாத்திரங்கள் ஏதும் கிடைக்காத ஆத்திரத்தில் எல்லாவற்றையும் உருட்டிவிட்டிருந்தனர். தங்கவேலுவுக்கு தெரிந்திருந்த ஒரு ரகசியம் அவர்களுக்கு தெரிய சாத்தியமில்லை. சாமான் அறைக்கு மேலே இந்த பரனில் பித்தளை அண்டாக்களுக்கு பின்னால் பார்த்திபன் இரும்பு பீரோவில் வைக்க முடியாத பெரிய வெள்ளிச்செம்புகள், பெரிய தட்டுக்கள்,
கரண்டிகள் எல்லாம் பரணில் ஒரு கள்ளிப்பெட்டியை நிறைத்துக் கொண்டிருந்தன. அத்தனை உயரத்தில் இருந்த பரனுக்கு ஏணி கொண்டு ஏறித்தான் போக முடியும். மேலும் அங்கே கவிழ்ந்து கொண்டிருக்கும் இருளில் அவர்களால் அவைகளை கண்டு கொள்ள இயலாது. அப்படி கண்டு கொண்டாலும் அத்தனை கனமான பொருள்களை சுலபத்தில் மூட்டை கட்டிக்கொண்டு விரைவில் வெளியேறவும் முடியாது. பல நாட்களாக கவனிக்கப்படாத பரனில் ஒட்டடையும் குப்பையுமாக இருக்கும். அவர்கள் துணிந்து கால் வைத்திருந்தால் ஒரு சமயம் தேள் கொட்டினாலும் அதிசயப்படுவதற்கில்லை.